ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்ஸ் ஃபேமிலி ஹப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் போன மலேசியா ட்ரிப்பை பற்றி தான். இந்த ட்ரிப் வந்து லேடிஸ் மட்டும்தான். இது யார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மை பியூட்டி கிளப். ஸோ இது வந்து பியூட்டிஷியன்ஸுக்கு உண்டான ட்ரிப்புங்கனால நாங்கள் எல்லாமே பியூட்டிஷியன்ஸாக போயிருந்தோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. டோட்டலி 85 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் 2 பஸ் கவர் ஆகிற அளவுக்கு நாங்கள் மட்டுமே இருந்தோம். ஸோ இன்னி தான் ஃபஸ்ட்டு டே. நாங்கள் வந்து 26 அன்றைக்கி கிளம்புனோம். ஸோ 26 நைட் எங்களுக்கு ஃப்ளைட்டுங்கிறனால நாங்கள் 26 நைட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் வந்து எங்கள் மாமியாரையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ பார்த்தவங்க எல்லாருமே கேட்டாங்க, ஏன்னா எல்லாருமே வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் மாமியாரை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டே பண்ணல, அந்தளவுக்கு நீங்கள் வந்து மாமியாரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா மாமியார் மருமகளுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் மாமியாரையே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ப்ளஸ் நாங்கள் போய் எங்களோட சீட்டில் உட்காந்ததுக்கப்புறமா இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் கத்தி கூச்சலிட்டு, ஆக்சுவலி ஃப்ளைட்டில் அப்படி பண்ணக்கூடாது, பட் எங்களுக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். அந்த ஃப்ளைட் முக்கால்வாசி நாங்கள் தான் இருந்தோம். கத்தி கூச்சலிட்டுட்டு சத்தம் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். காசில் பார்த்திங்கனாக்கா மலேசியா ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி அந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா நம்மளோட கண்ட்ரி வியூக்கும் மலேசியா வியூக்குமே வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருந்தது. நம்மளோட கண்ட்ரி வியூ வந்து எல்லாமே ஒயிட் லைட்ஸாக இருந்தது, ப்ளூ லைட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. மலேசியா லைட்ஸ் பார்த்திங்கனாக்கா எல்லோ, நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்ஸில் தான் இருந்தது. ஸோ இப்போது லேண்டிங் ஆகுது. ஸோ லேண்டிங் ஆனோடனே அதே மாதிரி பயங்கர ஸ்பீடாக போச்சு. அதுவுமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தோம். ஸோ அதுக்கப்புறமா லேண்டிங் ஆனோடனே எல்லோரும் ஃப்ளைட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. ஏர்போர்ட் இது தான் வந்து மலேசியாவோட ஏர்போர்ட்டு. ஸோ அங்கே லேட் ஆனனால இமிக்ரேஷன்லேயே எங்களுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆனனால நாங்கள் வந்து அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்களே, இவர் தான் வந்து மை பியூட்டி கிளப் பிரசிடென்ட்டு மிஸ்டர் சண்முகம். இவர் தான் இந்த டூரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி வந்து பியூட்டிஷியன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட இந்த டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்தமான் கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் தான், தாய்லாந்து, பூட்டான் இதெல்லாமே போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மலேசியா. ஸோ நாங்கள் பஸ்ஸில் வந்து நல்லா ஜாலியாக பாட்டு பாடி ஆட்டம் போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி மலேசியாவில் பார்த்திங்கனாக்கா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது தப்பு செஞ்சால் உடனே வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுக்கு பயந்துட்டு எல்லாருமே ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா புத்ரஜயா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த க்ரீன் டோம்டு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அந்த க்ரீன் டோம்டு காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த நாட்டு பிஎம்மோட ஆஃபீஸ் தான் அது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா புத்ரஜயாவில் இருக்கிற புத்ரா மாஸ்க் வந்து ஐகானிக் பிங்க் டோம்டுன்னே சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாஸ்க் இதுக்குள்ளே எல்லாருமே போகும்போது அவங்க கொடுக்குற அந்த ஃபுல் கவர்டு அந்த ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு தான் போகணும். அங்கே போய் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் தான் ஃபோட்டோஸும் எடுக்கணும். அவங்க சொல்கிற சில போசஸில் தான் எடுக்கக்கூடாது. ஸோ அது முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து ஒரு லேக் இருந்தது, புத்ரஜயா லேக்கு. ஸோ அங்கேயே நின்று நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்தோம். பக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ஏரியா இருந்தனால அங்கே வந்து நாங்கள் டைம் பாஸ் பண்ணோம். எங்கள் பஸ்ஸு வர வரைக்கும் டைம் பாஸ் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு கேட் வாக் பண்ணி ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி கோயின்சிடென்ஸாக நிறைய பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து கேட் வாக் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல லஞ்ச் பிரேக் விட்டாங்க. அது எங்களுக்கு டைமில் வீடியோ எடுக்க, அதனால் இப்போ டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நாங்கள் பேர் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருக்க மாட்டோம். இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்து மர்ஜ் ஆகிட்டோம். ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். இதுதான் எங்களோட ரூம்லேருந்து வெளியே பார்க்குற வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கே இருந்து பார்க்கும்போதே அவங்க ஃபாலோ பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம ரோட்டில் பார்த்திங்கனாக்கா ஒரு கார் பின்னாடியே பக்கத்துலேயே ஒரு கார் நின்று ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் இங்கே இருந்த வரைக்கும் ஹார்ன் சவுண்டு ஒரே ஒரு இடத்துல தாங்க கேட்டோம். ரொம்ப டிராஃபிக்காக இருந்தனால ஒரே இடத்துல தான் கேட்டோம். வேறு எங்கேயுமே நாங்கள் கேட்கல. அந்தளவுக்கு வந்து டிசிப்ளின்டாக அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே குப்பையும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் பக்கத்து ரூம்ஸில் இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நைட்டெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் டே ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க தான் வந்து எங்களோட கைடு மலர். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன அந்த வியூ பாயிண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த நாட்டு ஃபுட்டு என்னென்ன மாதிரியெல்லாம் செய்வாங்க அதையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வந்து மலாக்கா போனோம். ஸோ
மலாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோஸ்டல் சிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ மலேசியாவிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போனோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழியில் ஃபுல்லாகவே நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருந்தது. ரோடுமே அவ்வளோ கிளீனினஸாக இருந்தது. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணும்போது கூட ஒவ்வொரு 90 கிலோமீட்டருக்கு மேலே அவங்க வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்குக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தர் வந்து மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பார்க்க பாவமாக இருந்தது. தனியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் எல்லாம் போய் கம்பெனி கொடுக்கலாமேன்னு போய் அவர் கூட நின்று டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தோம். ஸோ நான் மட்டும் ஆடினா எப்படி அப்படின்ட்டு எங்கள் மாமியாரையும் கூட சேர்த்து நான் ஆடினேன். ஆக்சுவலி அவங்க டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. இங்கே வந்து அவங்களுமே ரொம்ப சின்ன பொண்ணு ஆகிட்டாங்க. ஸோ எங்களோட சேர்ந்து அவங்களும் டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினால நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டூர்னு தான் சொல்லணும். எதை பற்றியும் நாங்கள் கவலைப்படலை. எல்லாருமே அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே பார்த்திங்கனாக்கா எந்தவித மனஸ்தாபமும் இல்லாமல் ரொம்ப சின்ன குழந்தைங்க மாதிரி எந்தவித கமிட்மெண்ட்ஸும் மனசில் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நம்ம வந்து யூஸ்வலாக இந்த மீல்ஸ் தான் சாப்பிட்ருக்கோம். திடீர்னு வேறு ஃபுட்டு சாப்பிடும்போது நிறைய பேருக்கு ஒத்துக்காதனால எல்லாமே இந்த டூர் ஃபுல்லாகவே சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் இருந்தது. சாம்பார், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், எண்ணெய் போட்டு சொரக்காய் கூட்டு, அப்பளம். நைஸ். ஸோ மலாக்கா ரீச் ஆகிட்டோம். மலாக்காவில் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா குயின்ஸ் விக்டோரியா ஃபவுண்டெயின். ஸோ இங்கே வந்து டீ பிரேக் கொடுத்தாங்க. இங்கே வந்து காஃபி செம்மையாக இருந்ததுங்க. நம்ம டூரிசம் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம டூரிசம் பார்த்திங்கன்னா STU ஹாலிடேஸ். ஸோ அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது குடிச்சதுக்கப்புறமா மேலே பார்த்திங்கன்னா ஃபமோசா போர்ச்சுகீஸ் ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆக்சுவலி போர்ச்சுகீஸ் கட்டினது 1512 கட்டினாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா 1811 வந்து அவங்க அதை டெஸ்ட்ராய் பண்ணாங்க. டெஸ்ட்ராய் பண்ணியுமே அவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் அவங்களால டெஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு போர்ச்சுகீஸ் வந்து ஸ்ட்ராங்காக இது வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேலஸோட மியூசியம் ஒன்று இருந்தது. ராஜாக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட எந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். இது வந்து நைட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அது வழியாக போகும்போது ஒரு கோயில், விநாயகர் பழமை வாய்ந்த ஒரு விநாயகர் கோயில் இருந்தது. அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஜங்கர் ஸ்ட்ரீட் போனோம். இது வந்து ஆக்சுவலி மேமி ஜங்கர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நூடுல்ஸுக்கு இது வந்து ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்டு. ஸோ என்னோடய பையன் வரும்போதே சொல்லி அமிச்சான் கண்டிப்பாக அங்கே நூடுல்ஸ் வாங்கிட்டு வரணுன்னு. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு சில 2-3 டைப்ஸ் ஆஃப் நூடுல்ஸ் தான் இருக்கும். பட் இங்கே வந்து நிறையா வெரைட்டிஸ் நிறையா இருந்தது, ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்குங்கனால நாங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி ஒரு காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய இந்த சிப்ஸோடு சேர்த்தி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு நம்ம என்னதை வாங்கினாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர்ஸோடு வாங்கும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு அது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அது முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து மெலாக்கா ரிவர் க்ரூஸில் வந்து ட்ராவல் பண்ணோம். இந்த ரிவரில் பார்த்திங்கனாக்கா 2 சைடுமே வந்து நல்ல கலர்ஃபுல்லான ஹவுசஸ்ஸு, ஷாப்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அந்த ரிவரில் பார்த்திங்கன்னா நிறைய பிரிட்ஜஸ் வந்து க்ராஸ் பண்ணோம். ஒவ்வொரு பிரிட்ஜுக்குமே வந்து நிறைய நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பிரிட்ஜுக்கு க்ராஸ் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் வியூஸ் இருந்தது. ஸோ இந்த க்ரூஸில் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இந்த ஸ்பாட்டில் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோஸுமே நான் இன்ஸ்டா பேஜில் பிரபு ஜாம்ங்கிற இன்ஸ்டா பேஜ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணாங்க. இந்த ட்ராப்பில் பார்த்திங்கனாக்கா ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் வீல். இது வந்து ஸ்லோவாக தான் போகும். நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போகிற மாதிரி ஃபாஸ்ட்டாலாம் போகாது. இது வந்து ஸ்லோவாக தான் போகும். எதுக்காகனா வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக. மேலேருந்து பார்க்கும்போது அந்த ரிவர் ஃபுல்லாகவே பார்க்கலாம், நிறையா பில்டிங்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது மெலாக்கா ஃபுல்லாகவே கவர் ஆச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹவுஸ் ஒன்று இருந்தது. இந்த வீட்டில் பார்த்திங்கனாக்கா எல்லாமே தலைகீழியாக இருக்கும். ஸோ நம்ம பேய் படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, தலைகீழியாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இது எல்லாமே தலைகீழியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸில் நின்று நம்ம வந்து ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கும் எந்த மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவங்களும் அதுக்கு ஸ்டிக்கர் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் நின்று நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இதில் இன்னும் நிறைய பிக்ஸ் எடுத்துக்கோம். அதை வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பார்த்து
பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிரபு ஜாம்ங்கிற ஐடியில். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அந்த பில்டிங்கை மூவ் பண்ணுற மாதிரி அந்த வடிவேல் காமெடியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இதெல்லாம் ஃபேமிலியோடு போகும்போது நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா வாங்க ஹரிபரியாக இருக்கும், குழந்தைங்களை அங்கே ஓடுவாங்க இங்கே ஓடுவாங்க, அவங்கள பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எந்தவித கவலையும் இல்லாமல் ஜாலியாக நாங்களே ஒரு குழந்தையாகி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட் வியூவோட ரிவர் பார்த்தீங்கன்னாக்கா செமையாக அமேசிங்காக இருந்தது. அந்த கலர்ஃபுல்லான வியூ வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, இங்கேயே தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு கலர்ஃபுல்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான லைஃப்னால் இந்த மலாக்காவில் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த க்ரூஸில் ரிட்டர்ன் போகும்போது இன்னுமே லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அந்த கலர்ஃபுல்லான ஹவுசஸ் எல்லாமே இன்னும் அழகாக தெரிஞ்சுது. ஸோ அங்கெல்லாம் நாங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வாங்கின அந்த நூடுல்ஸ் எல்லாம் என்னென்னு எங்கள் பசங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருந்தோம். உங்களுக்கும் அது என்ன நாங்கள் வாங்கணும்னு காமிக்கிறேன். இது வந்து ஸ்பைசி ஹாட்ஸ் அண்ட் ஸ்பைசி கான்டாஸ். இந்த ரெண்டு நூடுல்ஸ் போதும். இது வந்து பெரிசா கறி நூடுல்ஸ் சாயூர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டல்லையே முடிச்சுட்டு நாங்கள் போனது பார்த்தீங்கன்னாக்கா இஸ்டானா நெகரா கிங் பேலஸ். ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 97 ஹெக்டார் கவர் ஆனது. ஸோ இதில் வந்து 22 டோம்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் கார்டன்ஸ் இருக்கும். கேட்டுக்கு வெளியே தான் நின்று வீடியோஸ் பிக்ஸ் எல்லாமே எடுக்க முடியும், உள்ளே போகக்கூடாது, அலோடு கிடையாது. வெளியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 2 செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் யூனிஃபார்ம் வேர் பண்ணிட்டு ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் வந்து ஹார்ஸில் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ இவங்க ஷிஃப்ட் பேஸில் மாறுறது எல்லாமே வந்து ஒரு டைம் இருக்கும், அந்த டைமில் நம்ம போனால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட அரண்மனை பாருங்களேன், எவ்வளோ கிராண்டாக லக்ஸரியஸாக இருக்குது, பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்திங்கனாக்கா மலேசியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ இது ஆக்சுவலி இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் 1962 to 1966 வரைக்கும் வார் நடந்தது. ஸோ அதில் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போனாங்க. அவங்களோட நினைவாக இந்த இடத்த கட்டியிருக்காங்க. ஸோ நிறைய அந்த டைமில் இறந்த சோல்ஜர்ஸோட சமாதின்னு கூட சொல்லலாம். இந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சல்யூட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட் பார்த்திங்கனாக்கா ஓல்டு ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கனாக்கா பிரிட்டிஷ் கொலோனியல் கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாக இருந்தது. சுல்தான் அப்துல் சமாத் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா மெர்டிகா ஸ்கொயர், இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து இங்கே நிறைய பிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வாட்ச் அவுட்லெட்டுக்கு போனோம். இந்த அவுட்லெட் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் வாட்சஸ் இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா 100 ரிங்கட்ஸ் 200 ரிங்கட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆக்சுவலி மலேசியாவில் வந்து ரிங்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்கே ருப்பீஸ்ன்னு சொல்கிறது அங்கே ரிங்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு ரிங்கட் வந்து நம்மளோட ருப்பீஸில் பார்த்திங்கன்னா 25 ருப்பீஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கால்குலேட் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி, ஹாரிஸ்டன் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இது வந்து மலேசியாவோட ப்ரீமியம்னே சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2005 வந்து இங்கே ஃபவுண்ட் பண்ணாங்க, இதை உருவாக்குனாங்க. தான் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. இது மெயினாக பார்த்திங்கனாக்கா கொக்கோவில் பண்ணுறனால பியூராக இருக்கும், எந்தவித அனிமல் ஃபேட்டும் இல்லாமல் இந்த சாக்லேட் வந்து அவ்வளோ பியூராக இருக்கும்னு சொன்னனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணோம். மெயினாக பார்த்திங்கன்னா இது துரியன் அண்டு தொங்கட்டலின்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்கும். மலேசியாவில் நிறைய இடத்துல வந்து துரியன் ஃப்ரூட் கிடைக்கும். துரியன்கிறது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாப்பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெளியே பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனால் சைஸ் பார்த்திங்கனாக்கா நம்மளோட இளநீ சைஸில் இருக்கும். உள்ளே இருக்கிற பழம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் பலாப்பழம் மாதிரி இருக்கும். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பிடிக்காது. ஒரு தீஞ்சு போன ஸ்மெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு அங்கே பிடிச்சிருக்கனால அதே ஃப்ளேவரில் அவங்க சாக்லேட்ஸும் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஆல்மண்ட் மில்க் சாக்லேட்ஸ் வாங்கினோம். இங்கே காம்போஸும் கொடுத்துருந்தாங்க. 7 சாக்லேட்ஸ் பேக்கெட்ஸ் வாங்கினாக்கா 2 பேக்கெட் வந்து ஃப்ரீங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கினோம். அப்படி வாங்கியுமே ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா 39 ரிங்கிட்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். ஸோ ஆக்சுவலி அந்த ஆஃபர் வந்து 280 ரிங்கிட்ஸ். ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்கனாக்கா த வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ். இது ஆக்சுவலி 1998 தான் வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்னே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இது 451.9 மீட்டர்ஸ் ஹைட்டு. ஸோ இங்கே நாங்கள் வரும்போதே பயங்கரமான மழை. ஸோ அந்த மலையிலையும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிக்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் நிறையா பிக்ஸும் வந்து எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கும் நாங்கள் வந்து எடுத்து கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்கிற மக்களோட எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கனாக்கா ரொம்ப லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா பட்டு ஹில்ஸில் இருக்கிற
பத்துமலை முருகரை பார்க்க தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டுமலை பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு கல்லால் ஆன மலை. இது வந்து 400 வருஷம் 400 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு இந்த மலை. இதை வந்து குறைஞ்சி தான் இந்த முருகர் டெம்பிளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த முருகரோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னாக்கா 441 ஃபீட் கோல்டன் ஸ்டாச்சு. ஸோ இந்த ஸ்டாச்சூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னாக்கா 272 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இது வயசானவங்களாம் கொஞ்சம் ஏறி வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம முருகர் கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலையே பார்த்தீங்கன்னாக்கா 837 ஸ்டெப்ஸ், அதாவது கீழே இருந்து மேலே. நம்ம பார்க்கிங்லேருந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 100 ஸ்டெப்ஸ் இருக்கும், 50 to 100 ஸ்டெப்ஸ். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அங்கே நிறைய மங்கீஸ் இருந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய பேர் மொபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. நாங்கள் பிரசாதம் கொண்டு வந்தது, விபூதி கொண்டு வந்ததெல்லாம் கூட வந்து பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு போச்சு. ஸோ நம்ம இங்கேயே யூஸ்வலாக டெய்லி கந்த சஷ்டி பாடுறவங்க அங்கே போனால் சும்மாவாக விடுவோம். எல்லோரும் உட்காந்து கந்த சஷ்டி பாடிட்டு தான் கிளம்புவோம் அப்படின்னு உட்காந்துட்டோம். உட்காந்து முடிஞ்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மலேசியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் லாசி நமக்கு சாப்பிட்டோம். இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பாலில் வந்து சாதம் வடிப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து சைட் டிஷ்னு ஒன்று கொடுப்பாங்க, தொக்கு மாதிரி. அது வந்து செமையாக இருந்தது. அதே மாதிரி இதுக்கு வந்து கருவாடு இருக்குல்ல, நெத்திலி கருவாடு தான் வந்து சைட் டிஷ். அதுக்கப்புறம் சிக்கன் சில இடத்துல வைப்பாங்க, அண்ட் பாயில்டு எக்கு, குக்கும்பர். இதுதான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோட ரெசிபி. ஸோ இதை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, எல்லாத்துக்குமே இது பிடிக்காது, பட் ஓகே நல்லா இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போனோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கென்டிங் ஹைலாண்டு. ஸோ மலேசியாவில் இதுவுமே வந்து ரொம்ப ஐகானிக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஹாங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இது வந்து ஹையஸ்ட் ஹில் ஸ்டேஷன், ரொம்ப ஹை ஆல்டிடியூடுனே சொல்லலாம். இந்த மலையை 28 ஏக்கர் மலையை வந்து குறைஞ்சி தான் இந்த ஹைலாண்டை வந்து கெட்டிங் ஹைலாண்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1965 உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கூல் மவுண்டன் வெதர் இருக்கும். எப்போவுமே இது வந்து இந்த இடத்த வந்து கூலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னென்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னாக்கா லீகல் கேஷினோஸுக்கு நம்ம சூதாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இங்கே லீகலாகவே வந்து பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஒரு தீம் பார்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மால் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சின் ஸ்வீ கேவ்ஸ் புத்தா டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேபிள் கார் இருக்குது. இந்த நம்ம கேபிள் கார்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அன்னி போகும்போது பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேபிள் கார் பார்த்தீங்கன்னாக்கா இதோட உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 4600 மீட்டர்ஸ் ஃப்ரம் சீ லெவல். ஸோ கடலில் இருந்து உங்களுக்கு வந்து உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 4600 மீட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி ரோடெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கேபிள் காரில் போகும்போது ரொம்ப குட்டி குட்டியாக தெரியும். அந்தளவுக்கு வந்து வியூ சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி வந்தோம். இந்த கேபிள் காரில் போன குட்டி குட்டி வீடியோஸுன்னு வந்து நான் இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணிக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் கேபிள் காரில் போய் இறங்குற ஒரு ஸ்பாட் பார்த்தீங்கன்னாக்கா புத்தா டெம்பிள் தான். இது சின் ஸ்வீ கேவ்ஸ் புத்தா டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது யார் பில்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்ரீ லிம்கோ டாங் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் பர்சன் தான் உருவாக்கினார். இது வந்து 1994 கட்டப்பட்டது, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தா டெம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா 15 மீட்டர்ஸ் உயரம், 49 அடி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஜயண்டான ஒரு புத்தா டெம்பிள். இதை பார்க்கும்போதே அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. பக்கத்தில் வந்து ஒரு ஸ்னோ, பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஜயண்டான புத்தா டெம்பிள். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப டிவோஷனலாக அந்த இடம் இருந்தது. ஸோ மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வியூ பார்த்தோன்னே எங்கள் மாமியாரே ஒரு ஹீரோயின் ஆகி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மாலுக்கு போனோம். அந்த மாலில் பார்த்தீங்கன்னாக்கா லீகல் கேஷினோ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேஷினோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். இங்கே வந்து நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து பணக்காரங்க தான் போவாங்க. அந்தளவுக்கு வந்து உள்ள மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கே வந்து நிறையா லேக்ஸ் கணக்கில் பே பண்ணணும். அதே மாதிரி இங்கே போகிறதுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் இருந்தால் தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க. இங்கே வந்து நிறையா விளையாண்டுட்டு நிறைய பணக்காரங்களாம் இந்த க்ரூஸில் எப்படி போவாங்க அந்த மாதிரி இது ஒரு பெரிய ஏரியாவாக இருந்தது. அங்கே ஃபுல்லாகவே லீகலாக சூதாட்டம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே அந்த மாலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருந்தது. குழந்தைங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக அந்த ரைட்ஸ் இருந்தது. அதே மாதிரி கலர்ஃபுல்லான ஃபவுண்டெயின் லைட்ஸ் எல்லாம் இருந்து இங்கேயும் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக ஃபவுண்டெயினில் எப்படி குளிப்போம் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பிரசிடென்ட் மிஸ்டர் சண்முகம் அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது. இது வந்து ஒரு பார்ட்டி ஹாலில் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் கேக் வெட்டி ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதில் எங்கள் மாமியாரும் சேர்ந்து ஆடினது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்
சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் பாடி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் யாரெல்லாம் ஆடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து நல்லா ஜாலியாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணது வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி நம்ம டான்ஸ் பண்ணும்போது யாருக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது அப்படியே ரிலீஃப் ஆகிடும். அதனால் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஜாலியாக எந்த வித கவலையும் இல்லாமல் ஏதோ ஒரு பாட்டு போட்டு ஆடுங்க, உங்கள் கவலை எல்லாமே பறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து ஜாலியாக ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். இங்கே வந்து நிறைய விதவிதமான மலேசியன் ஃபுட்ஸு, சைனீஸ் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறையா ஃபுட் ஸ்பா, பாடி ஸ்பா அதெல்லாமே இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஃபுட் ஸ்பா எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து கேஎல் டவருக்கு போனோம். ஸோ இந்த கேஎல் டவர் பார்த்திங்கன்னா 421 மீட்டர்ஸ் ஹைட்டு, அதாவது 1381 ஃபீட்டு டாலு, அந்த ஆண்டனாவோடு சேர்த்தி. ஸோ இது வந்து 7th டாலஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் டவர் இன் தி வேர்ல்டுனே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அங்கேயும் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சைனா ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். இந்த சைனீஸ் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைனா டெம்பிள் இருக்குது. அங்கேயும் போய் விசிட் பண்ணிவிட்டு we are from tour group. நான் மலேசியா வந்தாலும் மண்டையில் இருக்கிற கொண்டைய மக்களையே. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஒரு மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. அங்கே போய் கூழெல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக நானும் எங்கள் மாமியார், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அது முடித்ததுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம், ரிட்டர்ன் டு இந்தியா. ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்திங்கனாக்கா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தது. ஸோ யாரெல்லாம் மலேசியா போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மூலிமா ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நானும் எங்கள் மாமியாரில் வந்து தனியாக வெளியே போய் எங்கேயும் சுற்றுனதில்லை. ஃபேமிலியோடு போவோம், காரில் போவோம், வருவோம், அந்த மாதிரி தான் இருந்தது. இது நாங்கள் 2 பேர் மட்டும் போகும்போது ஒரு ஃப்ரெண்டோடு போகிற மாதிரி தான் அவங்களும் வந்து ஃபீல் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலேசியா போகணுன்னு ஆசைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.